இங்க மொத்தம் 2 குரூப் தான். ஒன்னு சயின்ஸ், இன்னொன்னு காமர்ஸ். Electricity is movement, charge and charge. Career is called electromechanics. It's jump from one subject to another subject. Electricity is thought concept. Electricity is charge and charge. It's jumped by electricity equations. The only movement for voltage. போயிட்டு வரேன். எப்ப காலேஜுக்கு போது பாரு. இந்த ஆன்சர் வரும். சோ இப்படிதான் எலக்ட்ரிசிட்டில டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணனும். எனி டவுட்? சார், ஐ ஹேவ் ஒன் டவுட் சார். எப்படி சார் எலக்ட்ரிசிட்டில எனர்ஜி இன்டு வோல்டேஜ் இன்டு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் எப்படி சார் கொண்டு வருது? குட் क्वेश्चन. அத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணனும்னா, இது எல்லாமே லைபிலிட்டிஸ்ல வரும், இந்த கால்குலேஷன்லாம் அசெட்ஸ்ல வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சார், எனக்கு ஒரு டவுட் சார். எஸ். நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். முதல் நாள் அந்த பூஜா பொண்ணு கார்த்தி பக்கத்துல போய் உக்காந்தா. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் அப்படியே ராகுல் பக்கத்துல போய் உக்காந்தா. இன்னும் என் பக்கத்துல வந்து உட்காரல சார். என் மூஞ்சி அவ்வளவு கொடூரமாவா இருக்கு. இது எல்லாமே உங்க கிளாஸ்ல தான் சார் நடக்குது. இந்த டவுட்டை நீங்க கிளியர் பண்ணி ஆகணும். ஹேய், உட்காரா வைத்தியக்காரா. எனக்கு வர ஆத்தத்துக்கு எனக்கு அதே டவுட் தான்டா. மச்சான் வாடா, பயோ பிராக்டிகல பங்க் பண்ணிடலாம். என்னது? பயோ பிராக்டிகல பங்க் பண்ணிடலாமா? டேய், உனக்கே நல்லா தெரியும் எனக்கு பயாலஜினா எவ்வளவு பிடிக்கும்ட்டு. சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா? நீ என்னடானா இப்ப பயோ பிராக்டிகல பங்க் பண்ணிடலாம்னு சொல்ற? தோபர், இன்னைக்கு என்ன ஆனாலும் நம்ம பயோ பிராக்டிகல் அட்டெண்ட் பண்றோம். அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றோம். நீ மட்டும் வரல, நான் உன்னையே சேர்த்து மாட்டி விட்டுருவேன். இவன் மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுறோம். இருடா, நானும் வரேன். ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு பிராக்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட் ஒன். இதை யார் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாபு நீதான். தேங்க்யூ சார். என்ன சார் பண்ணணும்? மைக்ரோஸ்கோப்ல ஸ்பெசிமன் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? இல்ல இல்ல, இப்போ நீ என்ன பண்ண போறன்னு பார்த்தனா, காக்ரோச் டைசெக்ஷன். இந்தா, do it. hey என்ன man பண்ற? அது அப்படி பிடிக்க கூடாது, பென் மாதிரி பிடிக்கணும். ஓகே சார். குட். சாரி சார், என்னால இது பண்ண முடியாது சார். அது என்ன பாக்குது சார், என்ன பார்த்து கேக்குது, என்ன நீ வெட்ட வரியான்ட்டு. இது யாரோட ரிலேட்டிவா இருக்கலாம், இது புள்ள கூட்டிருக்கலாம். சும்மா சாப்பிட போறத கூட்டினது வெட்டுன்னு சொன்னா எப்படி சார்? என்னால இது பண்ண முடியாது சார். இப்போ நீ இது பண்ணலனா நான் உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன். ஓகே சார், நான் பண்றேன். ப்ரோ, இங்க தானே பயாலஜில இருந்து ஜியோகிராஃபிக்கு மாற்ற ஃபார்ம் தராங்க? ஆமா. ஓகே. மச்சான், சயின்ஸ் குரூப் எடுக்கலாமா காமர்ஸ் குரூப் எடுக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. டேய், காமர்ஸ் குரூப் எடுறா. டேய், போன் எடுத்து உள்ள விடா. யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் சொல்ல போறாங்க. டேய், இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்கடா. நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்ட வந்து போன் வாங்கிக்கோ. காமர்ஸ் குரூப்ல எல்லாம் ஸ்டாஃப் செம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. சார் ப்ளீஸ் சார். சார் அந்த ஆயா வேண்டாம் பாத்துட்டு இருக்க. நான் மச்சான், எத்தனாவது சாப்டர் படிச்சிட்டு இருக்க? சாப்டரா? டேய், வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங்? அந்த क्वेश्चनோட ஆன்சர் தான் இது.
கூட இவ்வளவு பெரிய ஆன்சரா? காமர்ஸ் குரூப் சப்ஜெக்ட்லாம் எவ்வளவு ஈஸி தெரியுமா? அப்பா பாப்பா பாப்பா படிக்கவே தேவையில்ல. குடு படிக்கணும். சார் பேப்பர். இந்தா. சார் அடிஷனல் பேப்பர். சார் ஃபினிஷ் சார். இருக்கிற எல்லா பேப்பரும் ஃபுல் பண்ணிட்டேன். எல்லா பேப்பரும் ஃபில் பண்ணிட்டியா? இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் எழுதிருக்கியா? இதுக்கு என்ன ஒரு 5 மார்க் வரும். 5 மார்க்கா? அதுவும் எக்ஸாம்ல எவ்வளவு ஈஸியா இருக்கும் தெரியுமா? படிக்காம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆமா. ஐயோ பரம்போக்க நாயே சாவடிச்சுடா உன்னை. ஈஸியா இருக்கு மாமே, ஈஸி. சார் உங்ககிட்ட இருக்க எல்லா பேப்பரும் எடுத்துட்டு வந்து கொடுங்க. நான் மொத்தமா எழுதி குத்துட்டு போறேன். இந்தா குடி. டேய் பயாலஜி அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? இல்லடா நான் முடிக்கல. டேய் நீ முடிச்சிட்டியா? மச்சான் எனக்கு கொடுத்ததே தெரியாதுடா. அப்போனா யாருமே முடிக்கலையாடா? இல்லடா. சரி ஓகேடா. அப்போனா சார் கிட்ட டேட்டை போஸ்ட்பான் பண்ண சொல்லிடலாம். ஓகேவா? ஓகேடா. ஆ ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் உங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்க. சார் ம் கிளாஸ்ல இருக்க யாரும் அசைன்மெண்ட் முடிக்கல சார். எங்களுக்காக அசைன்மெண்ட் டேட்டை மட்டும் போஸ்ட்பான் பண்ண முடியுமா சார்? ப்ளீஸ் சார், ப்ளீஸ். போஸ்ட்பாண்ட் சார். டேட்லாம் போஸ்ட்பான் பண்ண வேணாம் சார். நான் அசைன்மெண்ட் முடிச்சிட்டேனே. மச்சான் எனக்கு கொடுத்ததே தெரியாதுடா. டேய் நம்ம கிளாஸ்ல இவ்வளவு நாளா ஒரு விஷம் பாம்பை வளர்த்துட்டு இருந்தோம்டா. இத முதல்ல வச்சு சாவடிங்க. டேய் இன்னைக்கு தான்டா அசைன்மெண்டோட கடைசி நாள். எத்தனை பேர் அசைன்மெண்ட் முடிச்சிருக்கீங்க? 15 பேர்ல 3 பேரு தானா? யாருக்கும் எந்த டென்ஷனும் வேணாம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண போறோம். எப்படிடா? என்கிட்ட சூப்பர் பிளான் ஒன்னு இருக்கு. இந்தாங்க சார். இந்தாங்க சார். இந்தா கொடு. இந்தாங்க சார். இந்தாங்க சார். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அசைன்மெண்ட்ல பேர் எழுதி பின் பண்ண மறந்துட்டேன் சார். ஆமா ஆமா, பேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அசைன்மெண்ட்ல அவனுக்கு பேர் எழுதி பின் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறானு. கரெக்ட், அப்படிதான் பண்றானுங்க. 3 தானா? டேய் பொறுக்கி நாய்களா, இங்க விட மாட்டேன்டா. டேய் அத்தீஷ் பிரசன்ட் சார். அசார் பிரசன்ட் சார். மாபு பிரசன்ட் சார். ஜான் அவன் இன்னைக்கு ஆப்சென்ட் சார். ஆப்சென்ட்டா? என்னாச்சு அவனுக்கு? ஏன் வரல? சார் அவன் நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு படிச்சதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான் சார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். இன்னைக்கு நீங்க எடுக்கிற கிளாஸ் நான் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அவன் வீட்டுல சொல்லி கொடுத்துட்டு தான் நான் போவேன். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கடா. சூப்பர்ரா. வசீம் சார் அவன் 18 மணி நேரம் படிக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்காங்க சார். சார் குளுக்கோஸ் ஏத்தும் போது கூட படிச்சுட்டே தான் சார் இருக்கான். டேய் மகனே, சயின்ஸ் குரூப் வேணாம்டா. உனக்கு என்ன குரூப் பிடிச்சிருக்கோ அதையே எடுத்துக்கடா.
யுவராஜ். சார் அவன் போன வாரமே செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? சார் ஒரு புக்கு 5 கிலோ 10 கிலோ இருக்கிறதுனால அவன் படிக்கும் போது புக்கு கடியில மாட்டி செத்துட்டான் சார். நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கலடா. கிளாஸுக்கு போலானா? எல்லா யூஸ்லெஸ் இங்க தான் இருக்கா? அப்துல் பிரசன்ட் சார். ஆதிஷ் பிரசாந்த் சார். மாபு பிரசன்ட் சார். வேற வந்துட்டானா? கலாச்சி சொல்றவன. மோகன் பிரசன்ட் சார். சஞ்சய் பிரசன்ட் சார். மனோஜ். டேய் எவன்டா அது? எவன் அது? சல்மான். சார் இதுக்கப்புறம் அவன் காலேஜ் எல்லாம் வரமாட்டான். வரமாட்டானா? ஏன்? என்னாச்சு உனக்கு? அவன் வரல. உங்க வேலை அட்டெண்டன்ஸ் எடுக்கு தானே, அதை மட்டும் எடுங்க. சரத். சார் அவன் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்டா? சதீஷ். சார் அந்த காரை ஓட்டுன்னு போனதே அவன் தான். ஐயோ முடியலடா டேய். சரவணன். சார் அவங்க பக்கத்து வீட்டு ஆன்ட்டி பிரெக்னெண்டா இருக்காங்களா சார். அதுக்கு என்ன? சார் அவங்க புருஷன் வர 2 வருஷமா ஊர்லயே இல்லையா. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சார் உங்களெல்லாம் யார் சார் வேலைக்கு வச்சா? சாருக்கு இதை கூட தெரியலடா. யுவராஜ். யுவராஜ் ஆப்சன்ட் சார். அவன் 1 மாசமா ஆப்சன்ட்ல இருக்கான். டேய் ஏன்டா நான் டெய்லி இப்படியே பண்றீங்க? வசீம். சார் அவன் லவ்வரோட வெளியே போயிருக்கான் சார். டேய் நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? அவன் போனவே ஓலவரோட தான். சரி வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் Facebookல ஃபாலோ பண்ணிக்கோங்க.